ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எல்லா நேரமும் அமைதியாக இருக்க பழகுன்னு சொன்னேன்தான். ஆனால் அதுக்காக உன் தன்மானம் குறைக்கும் விதமாக யாராவது உன்னை பேசினா நீ அமைதியாக இருக்கக்கூடாது. நீ உனக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த தாராளமாக சொல்லலாம். ஆனால் மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் பார்த்துக்க. ஏன்னா நீ மற்றவங்கள காயப்படுத்த மாட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மற்றவங்க தான் உன்னை நிச்சயம் காயப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை மட்டும்தான் உன்னிடத்துல நீ சேர்த்து வச்சிருக்க. அவங்க பேசுகிற பேச்சால் தான் நீ கோபமும் படுற. கோபம் வந்தா என்ன ஆகும்? உன் மனசு முதல்ல பதைக்குது, சரிதானே? இதனால் உன் வார்த்தைகள் கூட தடுமாறத்தான் செய்யுது. தேவையுள்ளதை பேசுகிறத விட தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கெட்ட பெயரை தான் வாங்கிக்கிற. உண்மையிலேயே நீ மிகவும் நல்ல பிள்ளை, சூதுவாது தெரியாத, கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளை. மற்றவங்க தான் உன் கோபத்தை தூண்டிவிடும் விதமாக பேசுகிறாங்க. அதை எனக்கு புரியாமல் இல்லை. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும். ஆனால் கோபப்படக்கூடாது. நீயே பார்க்குறல்ல, இந்த உலகத்தில் சில போலியான மனுஷங்க மற்றவங்க கிட்ட கோபப்படாமல் அமைதியாக வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் யோசித்து பொறுமையாக பேசுவாங்க. அதனால் முன்னேற்றம் ஏற்படுது. மற்றவங்களை அதிகாரமும் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு போதிய அறிவும் இருந்திருக்கவே இருக்காது. என் பிள்ளை, நீ உனக்குள்ளே இல்லாத திறமைகளே இல்லை. எல்லா வேலையிலையும் உனக்கு நிறைய அனுபவத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, பல வருஷங்களாக உனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கேன். மலையே ஆனாலும் சரி, அதை உடைக்கிற கடின உழைப்பு உன்கிட்ட இருக்கு. மன உறுதியோட இதை செஞ்சே ஆகணுங்கிற வைராகியமும் இருக்கு. நீயே சொல், இந்த வைராகியம் முன்பு உனக்குள்ள இருந்ததா? என்னோட வருகைக்கு முன்னாடி எதற்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டும் அழுதுகிட்டும் தான் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. எல்லா விஷயத்துலேயும் நீ நினச்ச எல்லா விஷயத்துலேயும் மன உறுதியோடு தான் இருக்க. இந்த மன வலிமையை சோதித்து பார்க்கத்தான் இத்தனை போராட்டங்கள். இப்போ புரிந்ததா? நீ விருப்பப்பட்டதை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? அடுத்தவங்க கிட்ட சாதுரியமாக பேசி தன்னோட வேலையை கச்சிதமாக முடிக்கிற குள்ளநெறி வாழும் கூட்டத்துக்கே அள்ளி கொடுத்துருக்கேன். நீ என்னையே நினச்சி கதியாக இருக்கிற பிள்ளை. அழாத. இனி நீ அழவே கூடாது. நீ அழுத நாட்கள் எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி உன்னோட சந்தோஷந்தான், ஓம் விருப்பம்தான் எல்லாமே நிறைவேற போகுது. நிறைவேற்றி தரத்தானே உன்னையே சுற்றி கொண்டு வரேன். உன்கிட்ட பேசுகிறவங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ எதுவும் செய்ய மாட்ட, உன்னால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உன் கையில் தான் காசே இல்லையே. அதனால் கேவலமாக உன் பின்னாடி பேசுகிறாங்க. அவங்க உன் முன்னாடி பேசுகிறது இல்லை. ஏன் தெரியுமா? நீ அவங்க பேச்சை கேட்டால் தாங்க மாட்ட. நிச்சயம் அழுவ, நிறையவே அழுவ. ஏற்கனவே நீ நிறைய அழுதுட்ட. மோசமான உலகம் இது. காசுக்கு தான் இங்கே மதிப்பு. அதனால்
நான் தான் யாரும் உன்னை வசச்சொல் பேசாதபடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ உன்னோட கர்ம வினையால் ஏதோ ஒரு வார்த்தை தவறி பேசினதுக்கே உன்னால் தாங்க முடியல. உண்மையானவங்களுக்கு எப்பவுமே கோபம் வரத்தான் செய்யும். இந்த அவமானமெல்லாம் கடந்து போகத்தான் ஆகணும். இதை கடக்காம உனக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அமைதியாக இரு, அமைதியாக பேசு, முகத்தில் ஒரு சிறு புன்னகையை வைத்திரு, நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடு, நிம்மதியாக தூங்கு. எல்லாவற்றையும் உன் குருநாதனான உன் தகப்பனான என்னிடம் முழு மனதோடு என் பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சிடு. நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறேன். உன்னை காயப்படுத்தினவங்க உட்பட. இன்று வளர்பிறை கந்தர் சஷ்டி. கந்தரின் வேலை தொட்டாய்தானே. அசுரனை அழித்த இந்த வேலை நீ தொட்ட நேரம், நீ தொட்ட காரியம் எல்லாம் இனி பொன்னாக போகிறது. ஆம், எனது இந்த தெய்வ வாக்கை நீ கேட்ட இந்த காலை நேரம் முதலே உன் காரியம் அனைத்தும் வெற்றியாக போகிறது. பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.